சேர்வராயன் மலை பகுதியில், குறிப்பாக ஏற்காடு மலை பகுதியில் இருந்து வருகின்ற அந்த நீர் மேற்கு சரபங்கா, கிழக்கு சரபங்கா என்று இரண்டு நதிகளாக உருவாகுகிறது. இப்பொழுது நாம் இருக்கின்ற பகுதி மேற்கு சரபங்கா பகுதி. கிளியூர், ஏற்காடு கிளியூர் பகுதியில் கிளியூர் ஃபால்ஸ் என்று அந்த பகுதியில் வருகின்ற மழை நீர், அந்த ஏற்காடு மலையில் இருக்கின்ற நீரெல்லாம் இங்கே வருகிறது. இந்த தண்ணீர் மிக தெளிவாக, மிக சுத்தமாக, மிக தூய்மையாக, மிக சுவையாக இருக்கின்ற இந்த தண்ணீர். இந்த தண்ணீர் இன்னும் மேற்கு பகுதிக்கு சென்று ஓமலூர் நகரத்துக்கு முன்பு மேற்கும் கிழக்கு சரபங்கா ஒன்றும் இணைந்து பிறகு ஓமலூர் நகரத்துக்கு செல்கிறது. அந்த ஓமலூர் நகரத்தில் சாக்கடையாக இந்த சரபங்கா மாறுகிறது. மாறி பிறகு அங்கிருந்து புலாம்பட்டி பகுதியில் காவிரியில் கலைகிறது. இதில் என்ன கொடுமை என்றால், இந்த சரபங்கா நதியில ஆண்டுதோறும் 4 to 6 டிஎம்சி நீர் செல்கிறது. 4 to 6 டிஎம்சி நீர் செல்கிறது. சேலம் மாநகரத்திற்கு ஒரு ஆண்டிற்கு தேவைப்பட்ட குடிநீர் என்பது ஒரு டிஎம்சி தான். சேலம் மாநகர் முழுவதும் ஓராண்டு முழுவதும் தேவைப்படுகின்ற குடிநீர் 1 டிஎம்சி. ஆனால் சேலத்தில், சேலம் அருகில், சேலம் சுற்றி உள்ள மலைகளிலிருந்து தண்ணீர், அதில் இந்த 2 ஆற்றுல தண்ணீர் 4 to 6 டிஎம்சி நீர் அது கலந்து அது சாக்கடையா மாறி பிறகு மழை காலத்துல வருது. அதுக்கு பிறகு காவிரியில கலக்கு. காவிரியில கலந்தா அது கடல்ல தான் போகுது, வீணா போயிட்டு இருக்கு. நேரம் இதெல்லாம் நம்ம சேமிச்சு, இதற்கு நம்ம இந்த தண்ணீரை தேக்கி வைத்து சேமிச்சு சுத்தி இருக்கிற பகுதிக்கு நம்ம அனுப்பிச்சிருக்க வேண்டும். ஆனா நம்ம மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நம்ம கேட்கிறோம். அந்த மேட்டூர் உபரிநீர் திட்டத்துல இன்னைக்கு சேலத்துல வர தண்ணீர், சேலம் மாநகருக்கு வர தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னா மேட்டூர்ல இருந்து வருது. ஆனா மேட்டூர்ல இருந்து வர தண்ணி எப்படி வர தண்ணி உங்களுக்கு தெரியுமா? நேற்று நான் மேட்டூர் டேமுக்கு போனேன், பச்சை கலர்ல தண்ணி இருக்கு. இதெல்லாம் ரசாயன கழிவு, கெமிக்கல். பச்சை கலர்ல ஒரு இடத்துல இல்ல, அப்படி பரவலா இருக்கு. என்கிட்ட வீடியோ போட்டோஸ் தான் இருக்குது. கையை கூட வைக்க முடியல. அந்த தண்ணி தான் சேலம் நகரத்தில் உள்ள மக்கள் குடிக்கிறீங்க. ஆனா கையில வெண்ணெய் வச்சிருக்கீங்க. வெண்ணெய் வச்சு நெய்யிட்டு கிடையாது. சுத்தி ஏற்காடு மலையிலிருந்து சுவையா, தெளிவா, சுத்தமான தண்ணி உங்களுக்கு கிடைக்குது. அந்த தண்ணியை சாக்கடையாக்கி காவிரியில விட்டுறீங்க. விட்டுட்டு மேட்டூர்ல இருக்க தண்ணி எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? நீங்க கேட்டாதான், நீங்க கேட்கணும், நீங்க போராடணும், நீங்க அழுத்தம் கொடுக்கணும், நீங்க தெருவுக்கு வாங்க, விவசாயிகள் வாங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு வழி நடத்துறேன். நான் அது செஞ்சாதான் இதுக்கு தீர்வு வரணும். என்னுடைய கோரிக்கைகள் என்ன? சரபங்கா நதி வருகிற தண்ணிய ஒரு டேம் கட்டுங்க. டேம் கட்டி இங்க இந்த டேம்ல இருக்க தண்ணி எடுத்துட்டு சுத்தி இருக்கிற ஏரிகளுக்கு எடுத்துட்டு போங்க. ஏரிக்கு எடுத்துட்டு போனா அந்த செறிவூட்டு திட்டம் பக்கத்துல இங்க இருக்கின்ற பக்கத்து ஊர், என்ன ஊர் தம்பி? பொம்மியம்பட்டி. பொம்மியம்பட்டியில 100 ஏக்கருக்கு ஒரு பெரிய ஏரி இருக்கு. 100 ஏக்கர் ஏரினா எவ்வளவு பெரிய வரம் அது. ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அந்த பொம்மையம்பட்டியில அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் விவசாயம் பெருகும், செருகும். சுத்தி இருக்கிற கிணத்துல தண்ணீர் வரும், விவசாயம் பண்ணுவாங்க. இந்த பகுதியில கொண்டு வாங்க. எல்லாமே இது எவ்வளவு பெரிய வரம், இயற்கை கொடுத்த வரம். இதை நம்ம சாக்கடையா மாற்றி கடல்ல அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம், வீணா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம எவ்வளவு மேட்டூர் உபரிநீர் திட்டம் அது கேட்டுட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். வேணும். அது என்ன? மேட்டூர்ல இருக்கிற உபரிநீர் எடுத்துட்டு இங்க எடுத்து நீரேற்று மூலமா கொண்டு வந்து 564 கோடி ரூபாய் செலவு பண்ணி 100 ஏரிகளுக்கு திட்டம். இன்னைக்கு அந்த 100 ஏரிக்கு திட்டம் போல 82 ஏரிக்கு தான் திட்டம். ஏன்னா மீதி இருக்கிற ஏரி வந்து ஏதோ 10ஆம் இடத்துல இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 82 ஏரிகளும் தண்ணி போல, 57 ஏரிகளும் தண்ணி போகுது. ஏன்னா அண்ணா திமுக கொண்டு வந்தது. திமுக காரங்க அது எங்களுக்கு அது உடந்தை இல்லை, நாங்க அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். இந்த அரசியல் தான் இருக்கு. பனமரத்தப்பட்டி ஏரி இருக்கு. பனமரத்தப்பட்டி ஏரி 1 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரி. இந்த சரபங்கா தண்ணி அங்க கூட எடுத்துட்டு போனோம். அங்க எடுத்துட்டு போனா சேலம் மாநகரத்துக்கு குடிநீர் பிரச்சனை எங்கேயுமே போவாங்க. ஐயா, எவ்வளவு பெரிய வரம் உங்க சுத்தி. சேலத்துல ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம பயன்படுத்தா வேற யாரையா பயன்படுத்த போறா? ஆனா அது எல்லாம் கடல்ல போய் சாக்கடையா மாத்தி கடல்ல போய் திருமணி முத்தார்
முத்தாறு எவ்வளவு பெரிய அழகான பேர் திருமணி முத்தார். ஆனா இந்த திருமணி முத்தார் சாக்கடை சேலம் நகரத்துல போகுது. இது நஞ்சிடையாறுல இங்க போய் கடல்ல காவிரியில போய் கலக்கு திருச்சிச்செங்கோடு போய் அங்கெல்லாம் போயிட்டு இந்த திருமணி முத்தாறு நஞ்சிடையாறுல போய் காவிரியில கலக்குது. இப்படி எல்லாம் இந்த திட்டங்கள்லாம் வகுக்கணும். சேலம் உபரி நீர் மேட்டூர் பணி திட்டத்துல அங்க இருக்கிற தண்ணி மேட்டூர் வர தண்ணியை ஒரு 5 TMC எடுத்துட்டு இந்த நீரேற்று மூலமா சரபங்கா நதியில இணைக்கணும், திருமலை முத்தாறுல இணைக்கணும், வசிஷ்ட நதி ஆத்தூர்ல இருக்கிற அங்க நதியில இணைச்சு இந்த 3 நதியில இணைச்சு அங்க சுத்தி இருக்கிற ஏரி குளங்களை நிரப்புகிற திட்டம் தான். 5000 கோடி தமிழக அரசு அறிவிக்கணும். அவசியமாக கொடுக்குற 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, உதவித்தொகை, இந்த தொகை, உரிமை தொகை எல்லாம் வாங்கிட்டோம். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பணத்தை இதுல போடியா, இதுதான் எங்களுக்கு வேணும். இது போட்டா நாங்க சுயமரியாதையோட வாழணும். அவங்க கிட்ட எதுக்கே நாங்க பிச்சை எடுக்க போறோம்? தொழில் வளம், விவசாயம் வளம், எல்லாமே எங்க வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும். உன் கூட நீ பைப்ல வச்சு ஒரு பெரிய வாட்டர் டேங்க்ல எங்களுக்கு வேணும். எங்க வீட்லயே கிணத்து தண்ணி வரும், எங்க வீட்டுல போகிற தண்ணி இருக்கும். அது பண்ணு, அது ஏற்பாடு பண்ணு. மழை இல்லைன்னா இல்லை, நம்ம துபாயில வாழல. தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 1000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அது நம்ம சேமிக்கல, மிச்சம் பண்ணல. இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்துல திடீர்னு மழை, திடீர்னு வெள்ளம், திடீர்னு கிளவுட் பர்ஸ்ட் நம்ம மேக வெடிப்பு. அது எப்போ வரும் தெரியாது. அப்படிச்சுன்னா அப்படியே ஒரு வருஷம் தண்ணி ஒரே நாள்ல கொடுக்கும். அது தப்பு. அது வருஷத்துக்கு நமக்கு சேமிக்கிறது இடம். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க. அதனால இதெல்லாம் பரிசு இங்க விவசாயம் வந்தாங்க, கேட்டாங்க. அங்க இதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த காட்டுல ஒரு தடுப்பணைனா மண்ணில் கட்டிருக்காங்க அந்த காலத்துல, சும்மா ஃபாரஸ்ட் உள்ள தடுப்பணையில அங்க இருக்கிற எருமை எல்லாம் வந்துச்சுன்னா அங்க தண்ணி குடிச்சிட்டு போயிடும். இப்ப அது உடஞ்சு போச்சு. அது உடஞ்சி அங்க எருமை இங்க வருது, உள்ள வருது, தண்ணி இங்க உள்ள வருது, எல்லாம் இங்க உள்ள வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் இருக்கு. இது சாதாரண சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுக்கு கூட செய்ய முடியலன்னா எதுக்கே கொடுக்கலாம் அரசாங்கம்? ஏதோ அந்த விளம்பரத்தை பட்டிக்கிட்டு அந்த விளம்பரத்துக்கு 1000கணக்கான கோடி ரூபாய் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், இவங்களுடன் ஸ்டாலின், என்ன விளம்பரம்? அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அழுத்தம் கொடுப்போம். குறிப்பாக விவசாய பெருமக்கள் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகளுக்காக இது போன்ற நீர் மேலாண்மை திட்டங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அதை அதிகப்படுத்தி, மேம்படுத்தி, நீரை மிச்சப்படுத்தி நம் மக்களுடைய, நம்ம தமிழ்நாட்டை வளம் பெற செய்வோம் என்று நம்முடைய ஒரே நோக்கத்திற்காகத்தான் இங்கே இன்று நான் வருகை தந்திருக்கின்றேன்.